தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புக்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமான யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 11 முதல் 19 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 15வது வாக்கியம், அவர்களை உலகில் இருந்து எடுத்துவிட வேண்டும் என நான் வேண்டவில்லை, தீயோனிடம் இருந்து அவர்களை காத்தருளவே வேண்டுகிறேன். இயேசு வேண்டுவது இவ்வாறென்றால், மக்களை அந்த நெருக்கடிகளிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதல்ல, மாறாக தீமைகளிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று. காரணம், தீமைகள், தீய சக்தி தான் மக்களை பாவத்துக்கு விழ செய்கிறது. அந்த தீய சக்திகள், அந்த தீமைகள் தான் இதோ அவர்கள் வாழ்க்கையில் பலவித திண்மைகளை கொண்டு வருது, கோபம், வெறுப்பு, துன்பங்களும் கொண்டு வருகிறது. அப்போ தெய்வம் அந்த பிசாசையிலிருந்து அவர்களை காத்தருள வேண்டும் என்றும், அந்த சோதனைகள் அவர்கள் விழாதபடி நீ தாமே உதவி செய், சோதனைக்கு அவர்கள் ஆளாகாதபடியும் நீ அவர்களை காக்க வேண்டும் என்று தெய்வம் வேண்டுகின்றார். அப்படின்னா தெய்வம் சோதிப்பவர் என்ற அர்த்தம் அல்ல, மாறாக தீமைகள் கடந்து வருகின்ற சமயத்தில் பலவீனத்தோடு இருக்கின்ற அவர்கள், சாத்தான் கடந்து வரும்போது பலவீனத்தோடு இருக்கின்ற அவர்கள், அந்த பலவீனத்துக்கு அவர் ஆளாகாதபடி ஆண்டவரே நீ அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தருளும். இதுதான் தெய்வம் மன்றாடுகின்றார். அவங்களே இயேசு நமக்காக அவர் வேண்டுகிற சமயத்தில் நீயும் நானும் நம்முடைய குடும்பத்தினர்களுக்காக மன்றாட வேண்டும். நம்முடைய குடும்ப அங்கத்தினர்கள் ஒருவேளை குடிப்பழக்கத்தை அடிமையாக இருக்கிறார்கள் என்றால் நாம் வேண்டுவது எப்படி? ஆண்டவரே, இதா என் மகன், இதா என் கணவன் அந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கின்றார், இதோ பலவீனத்தோடு இருக்கின்றான். அப்போ அவனை சுற்றி நண்பர்களை இதோ அந்த நண்பர்களிருந்து அவனை காப்பாற்றியுள்ளோம். அந்த தீய பழக்கத்தில் அவன் அடிமையாகாதபடி, அப்பேற்பட்ட நண்பரிடத்தில் அவன் சேராதபடி தெய்வமே நீ தாமே துணை புரியும் என்று சொல்லிக்கொண்டு மன்றாடுகிற சமயத்தில் இதோ அந்த தீமையிலிருந்து அவனை தெய்வம் காக்கின்றார், அந்த பாவத்திலிருந்து அவன் விடுதலையும் பெறுகின்றார். ஆகவே இத்தகைய நிலையில் நாம் மன்றாடுவோம். இவ்வாறு மன்றாடி நம்முடைய குடும்ப அங்கங்களுக்காக நாம் ஜெபிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, தீயோனிடமிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழிகள் நீர் எங்கள் தந்திருக்கின்றீர். உண்மையில் நம்பிக்கை வைத்தாலே போதும். பலவீனத்தோடு இருக்கிற மற்றவர்களுக்காக, பலவீனத்தோடு இருக்கிற ஓரோ மகன் மகளுக்காக இதோ நாங்கள் வேண்டுகின்றோம். எங்களுக்கு நீ எவ்வாறு பாதுகாப்பு தருகிறீரோ அதை பாதுகாப்பும் வழி நடத்திலும் அவர்களுக்கும் கொடுத்திலும். தீமைகளிலிருந்து, தீயோனிடமிருந்து, பிசாசிலிருந்து அவர்களை விடுவிக்க இதோ நாங்கள் வேண்டுகின்றோம். இயேசுவே அவர்களை காத்தருளும், அவருடைய பலவீனங்களில் சக்தியாய் கடந்து வரும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.